கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. அழுகையின் பள்ளத்தாக்கு நடந்து அதை நீரூற்றாக மாற்றிக்கொண்டு பரிசுத்தமான மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாக இருக்கிறாக. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேக மழையும் நீதானையா. அழுகை பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேக மழையும் நீதானையா. அழுகை பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் சேனைகள் கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனே உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. சேனைகள் கர்த்தாவே ஜீவனுள்ள தேவனே உம் சமூகம் எவ்வளவு இன்பமானது. உடலோ உள்ளமோ கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. உடலோ உள்ளமோ கம்பீர சத்தத்தோடு பாடி பாடி துதித்து மகிழ்கின்றது. என் தேவனே என் ராஜனே என் தேவனே என் ராஜனே ஒருவர் நடந்திடுவேன் நடந்தே சென்றிடுவேன் உமது கனமழையா தினமும் நடந்திடுவேன். ஒருவர் நடந்திடுவேன் நடந்தே சென்றிடுவேன் உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவேன். அழுகை பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் வெள்ளத்தில் வாழ்கிற 1000 நாட்கள் விட ஒரு நாளும் சமூகம் மேலானது. வெள்ளத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாளும் சமூகம் மேலானது. பலத்தின் பலன் அடைந்து பரிசுத்த வல்லமையா நிறைந்து நிறைந்து நன்றி சொல்லே. பலத்தின் பலன் அடைந்து பரிசுத்த வல்லமையா நிறைந்து நிறைந்து நன்றி சொல்லே. என் தேவனே என் ராஜனே என் தேவனே என் ராஜனே ஒருவர் நடந்திடுவேன் நடந்தே சென்றிடுவேன் உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவேன். ஒருவர் நடந்திடுவேன் நடந்தே சென்றிடுவேன் உமது கனமழையா தினமும் நிரம்பிடுவேன். அழுகை பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேக மழையும் நீதானையா. அழுகை பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரூற்று நீதானையா. அபிஷேக மழையும் நீதானையா. அவர்கள் 1 தெசலோனியர் புத்தகத்திலிருந்து 4ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நாம் பகுதியை வாசிப்போம். அவர்களே
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 14 தொடக்கம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவிடாதவருக்கு எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுதினார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அவருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்கிறாது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவருக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்குள் எதிர்கொண்டு மேகங்கள் மேல் அவர்களோடு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டும் இவ்விதமாய் இப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். ஆமென். பிள்ளைகள் எல்லோரும் சேர்ந்து பாட்டிக்காக ஒரு ஸ்பெஷல் பாட போறாங்க. தயவு செய்து அன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. பலவீன நேரம் உன் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் உன் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே,
தந்தை போல நேசம் ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நாம் யாரும் எழுதலை போட்டு சங்கீத புஸ்தகம் தொடரலாம். சங்கத்தை நாம் எழுத சொல்லும் ராவின் பிரஜைக்காக வாசிப்பதை கேட்டுக்கொள்கிறேன். சங்கீத புஸ்தகம் 90ஆம் சங்கீதம். சங்கீதம் 90. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். ஆண்டவரே, தேவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். நீர் மனுஷனை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாளை போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்கள் வெள்ளம் போல் வாரிக்கொண்டு போகிறேன், நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலும் உழைக்கிற புல்லுக்கு ஒப்பாய். எங்கள் அக்கிரமங்கள் உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்கத்தின் பாவங்கள் உமது முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் வருஷங்கள், எங்கள் ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம், வெள்ளத்தின் மிகுதினால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரகத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்கள்? உமது அடியருக்காக பரிதவியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபை இருப்பதாக. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களுக்கு மகிழ்ச்சியாகும். உமது கிருபை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவருடைய பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியை எங்களிடத்தில் உறுதிப்படுத்துகிறோம். ஆமே. எங்கள் கிரியைகளில் எங்களிடத்தில் உறுதிப்படுத்துகிறோம். ஆமே. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளலாமே. ஆயுசு நாட்கள் 70 வெள்ளத்தின் மிகுதியால் 80 இருந்தால் கூட அதனுடைய மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் கேட்கிறோம். ஸோ நம்ம திருப்பி சொல்றோம். ஞான பிரகாஷ் அவர்கள் தாயருக்காக ஒரு ஸ்பெஷல் சாங் முன்பாக மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ரோமர் சொல்றாரு, நிர்வாண கர்த்தருக்கு திரும்ப பாடல் பாட கருத்து மகிமைப்படுத்தும். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்திரே நன்று அறிவுக்கு காட்டின தேவனுக்கு நன்றி செலுத்தி மகிழ்வோடு நாம் பாடல் பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன், மகிழை தானிலே உங்களத்தான். தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்தேன், மகிழை தானிலே உங்களத்தான். நன்றி நன்றி ஐயா.
உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி புகழின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி புகழின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையமானீர நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையமானீர நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து என்னையை பெருக்கி நன்றி ஐயா. உங்கரம் நீட்டி ஆசீர்வதித்து என்னையை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கர்த்தருக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் இல்லைங்க ஒரு நாங்கள் இருக்கும். கர்த்தர் தாமே இடத்துக்கு ஊழியக்காரர்கள் நாங்கள் போகிறோம். இந்த இடத்துக்கு வரத்துக்கு முன்னால பார்க்க போகும்போது ஒரு 19 வயசு பையன் இறந்துட்டான். அவன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு விபத்தினால ஒரு விதமான ஸ்பாலத்தில் பெற்று ஒரு போல் இடிச்சு அந்த இடத்துல அவர் பண்ணிட்டு போயிட்டார். நான் அதுதான் என் காலையில் சொல்லும்போது அவரிடத்தில் நான் பேசுவது சொன்னேன். எந்த கை பெற்று எடுத்ததோ அதே கை இப்போ மண்ணு மாறி கீழே போட்டுட்டு இருக்காருன்னு சொன்னேன். ஸோ மனுஷனுடைய வாழ்க்கை பூமியில தற்காலிகமானதும் அவைகள் நாம் எப்படி சூஸ் பண்றது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இப்போ அதே பிரசங்கம் பாருங்க, 76 வயசு 78 வயசு வாழ்ந்த அருமையான சிஸ்டர் மேரி சிஸ்டரோடு பிரார்த்தனை செய்யும்படியாக சபை ஊற்றார் பெற்றார் உறவினர்கள் ரத்த கலப்புடர்கள் சிநேகிதர்கள் பந்துக்கள் அயலத்தார் இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். அவங்க வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்திருக்கிறார். சங்கீதம் 90:10 சொல்வதை போல என்னுடைய ஆயுசு நாட்கள் 70 பலத்தின் மிகுதியால 80 இருந்தாலும் கூட அதோட மேன்மையானது வருத்தமும். ஸோ அவங்களோட ஃபுல்னஸ் 70 வயசு இன்னைக்கு காலகட்டம் ரொம்ப விசேஷமானது. நீங்க பைபிள் எல்லாம் நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா ஆதாம் சொல்லப்படுகிற முதலாவது மனுஷன் 930 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார். 930 years வாழ்ந்திருக்கிறார். அதே அந்த தலைமுறையில் நீங்க பார்த்து வரும்போது மெத்தூசலா என்ற இன்னொரு மனுஷன் பார்த்து போனீங்கன்னா 969 அப்படின்னா 1969 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. எப்படி போயிட்டு பாருங்க. அதே நேரத்தில் நீங்க வந்துட்டு நோவா என்று சொல்லப்படுகிற தேவ மனுஷனை பார்த்தீங்கன்னா 950 பார்க்கிறோம். ஆதியாகமம்
5:22-23 வாசிக்க கேட்கும்போது ஏனோக் என்ற ஒரு தேவ மனுஷனை பார்க்க கேட்கிறோம். அவர் 365 வருஷம் வாழ்ந்துட்டு அவர் தேவனிடத்தில் சஞ்சரிக்க வேளையில அவர் காணாமல் போய்விட்டார்னு சொல்லி அந்த பகுதிகளை வாசிக்க கேட்கிறோம். அப்படியே வம்சத்வாரமாக வருகிற லாமிக் என்ற ஒரு பார்த்தீங்கன்னா 777 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் பார்க்கிறோம். சோ தீர்காயுசுள்ள மனிதர்கள், காட் ஒரு மனுஷனை தீர்காயுசுக்காக நியமிக்கப்பட்டவர்கள் ஆகியோர் என்ன அவர்களுடைய வாழ்க்கையில பிரிவினை கொண்டு வந்தது? ஏன் மனுஷன் முழுமையா வாழ முடியாது? அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 வருஷங்கள் என்ன பண்ணாங்க, வாழ்ந்துட்டு போனா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ பிரச்சனை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 50 ஊசல் ஆடிட்டு இருக்குன்னு சொல்லுது. எத்தனை பிள்ளைங்க? 50 ஊசல் ஆடிட்டு இருக்காங்க. அதுல இவங்களுக்கு பிடி, அவங்களுக்கு பிடி, இவங்க வரல, அவங்க வரல, இது தூக்கு அது தூக்குன்னு சொல்லி இந்த விவாதத்திலேயே பாதிகள் பாத்தீங்கன்னா வாழ்க்கை அவர்கள் போக வேண்டியது. ஆகியும் இந்த 10 தலைமுறைக்கு பிறகு ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அவர் மூலியமா தான் இந்த பரிசுத்த வேதத்துடைய துவக்கமும் விசுவாசத்தின் சான்றுகளை பார்க்க கேட்கும்போது அந்த தேவ மனுஷனும் ஏறத்தாழ கிட்டத்தட்ட 175 வருஷம் ஆகுது. 175 years. ஒரு நல்ல ஒரு ஜீவியம். இது நான் 900ல உங்களுக்கு சொல்லிட்டு வரேங்க. அதுக்கு பிறகு மோசே இந்த தேவ மனுஷன் அவர் தான் இந்த சங்கீதம் 90ஆம் சங்கீதத்தை எழுதினவரே அவர் தான். அவரே எழுதுகிற வார்த்தையில 90ஆம் சங்கீதம் 10ல என்னுடைய ஆயுசு நாட்கள் 70 மீட்டர் 120 வருஷம் வாழ்ந்த மனுஷன் அவருடைய எழுத்தாளர் எழுத்து நேரத்துல இல்லைங்க 70 போதும் அப்படின்னு சொல்லிட்டார். தாவீதும் நீங்க பார்க்க கேட்டீங்கன்னா அவருடைய ஆயுசு நாட்கள் கரெக்டா எக்ஸாக்ட்லி 70 கூட அவருடைய எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் முடிச்சு வருது. பினிஷ் வேணாம் எனக்கு எழுதுறாங்க. இதுல இன்னொரு பகுதி இன்னும் ஆழமா நம்ம கிட்ட போக போக பார்த்தீங்கன்னா புது ஏற்பாட்டுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 33 வயசுல இருந்தார். அவரு காலமானார். அதுக்கு பிறகு அவருக்கு வருகிற சீடர்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான முனைக்கத அவர்கள் மரித்து போகிறாங்க, கொலை செய்யப்படுகிறாங்க. இதுல ஒரே ஒரு மனுஷன் தான் அதிகமாக இருந்தாருன்னு சொல்லி நாம் யோவானை பத்தி பாத்திமோ தீவிரத்தை எழுதின ஒரு மனுஷனுடைய கதையை நுணுக்கத்தை நாம் பார்க்க கேட்கிறோம். அது ஒரு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட ஒரு வார்த்தை. நான் வருகிற வரைக்கும் இங்க இருக்கிற சிலர் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லுகிற ஒரு வார்த்தை பைபிள் இருக்கிற ஒரு அத்தியாயம். அது ஒரு வித்தியாசமான டாபிக். ஆகியும் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் ஆக உங்களுக்கு சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? இதாக புரியுதா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தாங்கன்றது முக்கியமா, வாழ்ந்த நாட்களை இதை செய்தாங்கன்றது முக்கியம். அதுக்கு சொல்லி உங்களை பாதையாக்க போறதுல விவசாயத்துக்கு போங்க. ஆகிய உங்களை கேட்கிற ஒரு மனுஷன் இத்தனை ஆண்டு வாழ்ந்தது கர்வம் பெருமை அதுதான் பெருசு இல்லைன்னா இருந்த நாட்களில் ஏதோ ஒன்று செய்தப்பா இன்னொருத்தருடைய உள்ளத்துல போய் தங்கி இருக்கிற எது நீங்க பெருசு நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டாவது வார்த்தை சொல்லுவா பியூட்டிஃபுல். மதர் தெரேசா அவரை கேட்டாங்க, நீங்க ரொம்ப வயசாகிடுச்சு, நீங்க சாக போறீங்க, ஒருவேளை இறைவன் கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாட்கள் உறுதிப்படுத்தி உங்களுக்கு கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க? எனக்கு ஆண்டவர் இன்னொரு நாள் கொடுத்தாரு, இன்னொரு கூட்டி கொடுத்தாருனால அந்த நாளுக்குள்ள ஜனங்களுக்கு போய் நான் பணிவிடம் செய்வேன்னு சொன்னேன். என்ன ஒரு மதத்துள்ள வார்த்தை இல்லைங்க. நாமும் ஒரு அந்த மாதிரி கொடுத்தா நம்ம சாய்ஸஸ் நிறைய போகும். நல்ல வேலைக்கு இந்த அலாதீன் கதையில வந்துட்டு 3 விஷயம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சிட்டு கடைசி விஷயம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? காசு பணம் இதெல்லாம் வாங்கிட்டு கடைசி விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் நம்ம நான் தீர்காயுசா வாழணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். பாருங்க, உலகத்துல எல்லாத்துக்குமே இன்விடேஷன்ஸ் இருக்கு. இங்கேயும் நீங்க வரத்துக்கு இன்விடேஷன் கொடுத்துருப்பாங்க. வாங்க என்னுடைய தாயாருடைய நன்றி ஆராதனை கூற்றிக்குள்ள நீங்க மறுபடியாக சபையார் யாவையும் குடும்பத்தினார் யாவையும் அழைத்திருக்குன்னு சொல்லி. ஆனா அவங்க போயிருக்கிற இடம் இன்விடேஷன் இந்த மனுஷர்கள் தந்த இன்விடேஷன் அல்ல, அது இறைவன் தந்த ஒரு இன்விடேஷன். நீங்க பூமிக்கு வரும்போது கூட ஏன் இந்த பூமியில அனுப்புறீங்கன்னு சொல்லி யாருமே கேட்கல. ஆனா பூமிக்கு வந்தீங்க. இப்போ நீங்க போகும்போது கூட ஏன் போனீங்கன்னு சொல்லி இங்க இருக்கிற யாருமே கேட்கல இல்லைங்களா? நம்முடைய ஸ்தானங்களை கர்த்தர் என்ன செய்கிறாங்க? மாற்றுதான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நான் புரிந்து கொண்ட விஷயம், ஒரு சிறு வயதுல அதிகமான பரிசுத்த வேதத்தை வாசித்ததுனால வித்தியாசமான புஸ்தகங்கள், குரான வாசித்திருக்கிறேன், பகவத்கீதா வாசித்திருக்கிறேன், நானும் வித்தியாசமான கருட புராண புஸ்தகங்கள், விஷ்ணு புராணம், சிவ புராணம், வித்தியாசமான வேதத்தின் அடித்தளத்தில் இருக்கிற மற்ற மதத்தை சார்ந்த காரியங்களை நாங்கள் வாசிக்க வேளையில
வேதத்தையும் தெரிந்து கொள்ளும்படியாக அச்சம் உன்னிப்பாக அதிகமாக தேடுகையில மனுஷனுடைய வாழ்க்கையை ஒரு விதைக்கு ஒப்பாக எவ்வளவு பேர் நம்புறீங்க? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை விதைக்கு, வித்துக்கு சொல்ற வார்த்தையை நாம் யூஸ் பண்ண ரொம்ப நல்லா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வித்துக்கு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. நீங்க இந்த பூமியில வரதுக்கு முன்னால நீங்க ஒரு பெரிய சண்டை போட்டுதான் கருத்து வந்துக்கிறீங்க. அது உங்களுக்கு தெரியாத காட்டுகிறீங்க. உங்க கூட சகோதரனாக சகோதரியாக ஏறத்தாழ கிட்ட ஒரு 300 கோடி என்னதுங்க அந்த வித்துக்களுக்கு முன்னால சண்டை போட்டு அவன் எல்லாரையும் தள்ளிட்டு நீங்க தான் முந்தி கொண்டு நான் போவேன் இந்த வீட்டுக்கு சொல்லி நீங்க தான் வந்தீங்க தவிர்த்து உங்களை யாருமே புஷ் பண்ணவில்லை. இந்த பூமிக்கு தற்செயலா நீங்க வரல, பூமிக்கு நோக்கத்தோட வந்திருக்கிறீங்க. நீங்க பிறக்கும் போதே ஒரு குட் ஃபைட்டராகவும் இருந்திருக்கிறீங்க. அந்த குட் ஃபைட்டராகவும் இருக்கிறீங்க. தன்னுடைய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க? உடைச்சு தள்ளி என்ன பண்ணிருக்கிறீங்க? தாயின் கருவுக்குள்ள ஆண்டவரை கொண்டு வந்து சேர்த்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறோம். அதான் பைபிள் சொல்லுது 2 தீமோத்தேயு புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 7, 8ல நீங்க வேதத்தை வாசிக்க கேட்குது. நல்ல போராட்டத்தை போராடி. எனக்கு அதெல்லாம் கேள்வி ஆச்சு. எப்போ போராட்டணும்? நாம தாயின் வயிற்றுல கூட என்ன இருக்குதுங்களா? என்ன இருக்குதுங்க? போராட்டங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு. உங்களுக்கு இஷ்டமான உணவை சாப்பிட முடியாது. உங்களுக்கு ஒரு பெரிய கட்டுப்பாட்டாக நிறைய காரியங்களை ஆண்டவர் வைத்திருப்பார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆகியும் வேதம் சொல்வது போல ஒரு விசுவாசிக்கு தேவ பிள்ளைகளுக்கு நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தேன், என் விசுவாசத்தை இதுக்கு பிறகு எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த நீதியின் கிரீடத்திற்காக தான் இவ்வளவும் நாம் என்ன செய்துட்டு இருக்கிறேங்க? நாம முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வித்துக்கு விதைக்கு ஒப்பா இருக்கும். எனக்கு எதுக்கு ஒப்பா இருக்குதுங்க? ஒரு வித்து ஒரு விதைக்கு ஒப்பா இருக்குது. ஒரு விதையானது அதுக்குன்னு ஒரு ஸ்தானம், அதுக்குன்னு ஒரு இடம். If you don't have a place, even though you have a million seed, கோடிக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான விதைகள் இருந்தாலும் கூட அது யாருக்குமே என்னங்க பிரயோஜனம் கிடையாது. சோ ஒரு நல்ல விதைக்கு என்ன தேவைங்களா? ஒரு நல்ல இடம், வீடு இல்ல ஸ்தலம் தேவை. சோ என் கையில இருக்கிற வித்தை எடுத்து அதை நல்ல இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணா விதைச்சிட்டு வருது. வேதம் சொல்றது நீர் பாய்க்கிறவனும் நான் அல்ல. என்னங்க? நீர் பாய்க்கிறவனும் நான் அல்ல, இல்ல அதை முளைக்க செய்கிறவனும் நான் அல்ல. யாருக்கு செய்தது? மேல இருக்கிறவங்க தான் செய்யுது. என் வேலை என்னது? விதை என்ன பண்ணுங்க? எடுத்து போய் விதைச்சு விதைக்கப்பட்ட இந்த விதையானது நாள் அடிவில் ஒரு சின்னதாக ஸ்ப்ரவுட் ஆகி அது வெளியே வந்து ஒரு நம்ம மாறுகிறதுங்க செடியா வருது. சிலருடைய வாழ்க்கை நான் என்ன நினைக்கிறது பாத்தீங்கன்னா, ஏன் ரொம்ப சின்ன வயசுல அவர்கள் மறித்து போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் ஆடுற கிரிக்கெட் பார்க்கிற சிலருக்கு அனுபவம் இருக்கும் நினைக்கிறேன். இந்த கிரவுண்டுக்கு போனாங்கன்னா யாரும் ஆடிப்பாங்க, நம்ம நின்று இருப்போம். ஆனா நம்ம காலுக்கு சும்மா இருக்காது. எங்க இருக்கிற செடிகளை போட்டு அப்படியே தப்பு துப்பு என்ன இருப்பாங்க. அனுபவம் இருக்குதா இல்லையா? ஆமா, செடிகளை போட்டு விதைப்பாங்க, அடிப்பாங்க, மிதிப்பாங்க, வருவாங்க. அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? செடிகளை பிச்சு போட்டுருவாங்க. யோசிச்சு பாருங்க, நாம கேமுக்கு அந்த செடியை என்ன பண்ணிட்டோம்? நம்முடைய வாழ்க்கை கூட அப்படிதான் சிறிதாக சின்னதாக வளரணும்னு நினைக்கும் போது அநேகர் உங்களை என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா, உங்களை ஊனர்களாக நீ எதுவுமே செய்யக்கூடாது, பூமியில ஒரு ஆசையோட தான் நீங்கள் வர நீங்க வாஞ்சிட்டீங்க. ஆனா உங்களுக்கு இருக்கிற அக்க பக்கத்துல இருக்கிற சூழ்நிலைகள், நிந்தைகள், அவமானம், கண்ணீர், வியாகுலம், பிரச்சனைகள், பண நெருக்கடிகள், உறவுகள் இவையெல்லாம் பிள்ளைகளை நீங்க பார்க்க போகும்போது வளர வேண்டிய இந்த செடி, சில செடிகள், எல்லா செடியில சில செடிகள் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா அது உடைஞ்சு போகிறதாக மாறுது. ஆகிலும் கடவுள் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா, அந்த செடிகளுக்கு இன்னொரு வாய்ப்பு தருகிற, நீ காமதான் கீழே விழுந்த வேறாக நீ போகுது. வேர் எது வரைக்கும் அந்த நல்ல பூமியில விதைக்கப்பட்டிருக்கிறதோ இல்ல நாட்டப்படப்பட்டிருக்கிறதோ இந்த செடியானது நிச்சயமாக மறுபடியாக இனமா மாறுபோதுங்க. உடைக்கப்பட்ட அந்த காம்பு மறுபடியாக அது ஒரு செடியா மறுபடியாக என்ன பண்ணுங்க. இங்க இருக்கிற நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில வளர்க்கிற வேலையில நிறைய பிரச்சனை வேலையில நீங்க மறுபடியாக ஸ்டாண்ட் அப் வந்தது. தாயின் கருவிலையும் சேலஞ்ச் பண்ணி வந்துக்கிறீங்க, பூமியில
ஜந்துக்கள் மத்தியிலும் பயங்கரமான ஆட்கள் மத்தியிலும் நீங்கள் மறுபடியாக நீங்க என்ன பண்ணிருக்கிறீங்க? உங்களுடைய தலைகளை தேவன் மறுபடியும் நிமிர்ந்து செய்யும்படியாக ஆண்டவர் உபதேசித்திருக்கிறார். இந்த வளர்ச்சி தான் ரொம்ப ரொம்ப கடினமான வளர்ச்சி. நான் விசுவாசிக்கிறேன் அருமையான தாயாரும் அவருடைய வாழ்க்கையை எல்லாம் சந்தித்திருப்பார்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வளர்ந்து கொண்டிருக்கிற வேலையில ஒரு செடியுடைய அழகு எவ்வளவு பெருசா இருக்கிறதை காட்டிலும் அந்த செடி என்ன பிரயோஜனமாக இருக்கிறது சொல்லி நான் பார்க்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அட்லீஸ்ட் ஒரு செடியானது கனி கொடுக்கலையா, ஒரு நிழலாயும் கொடுக்கும். இதுதான் ஒரு செடியோட என்னதுங்க குணம். இவர்கள் மூலியமாக ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை, ஒரு அஸ்திவாரத்தை போல, ஆழமரத்தை போல அவர் எல்லா பிள்ளைகளும் கர்த்தர் பகுதியாக தேவனுக்கு பிடிச்சது போல அவர்களை வளர்த்து அவருடைய கடினமான யாத்திரையில அவர்கள் நிச்சயமாக ரொம்ப நல்ல விஷயங்களை செய்திருக்கிறார் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி நான் நம்புகிறேன். காரணம் என்ன பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைகளை என்னதுங்க நிழல்ல வைக்கிறது போல அவர்களும் தன்னுடைய பிள்ளைகளை நிழல் தான் கடைசி வரைக்கும் வைத்திருந்தாங்கன்னு சொல்லி என்னோட தனிப்பட்ட என்னதுங்க ஒரு அபிப்பிராயம். நீங்களும் அவைகளை கண்ணாலை கண்டிருப்பீர்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த செடியானது இப்பொழுது ஒரு மரமாக மாறுகிறது. இங்க இருக்கிற எல்லாருமே சிறியவர்கள் ஒரு நாளைக்கு என்னவா மாறுறாங்க? ஒரு மரமா மாறணும். எதுக்கு மரமா மாறணும்? இதான் கேள்வி. சிறு பிள்ளைங்க ஒரு நாளைக்கு பெரியவர்களா மாறிடுவாங்க. பிக் கேர்ள், பிக் பாய், வீட்டுடைய பெரியவங்க இவங்க தான் அப்படின்ற இடத்துக்கு வருவாங்க. பிக்ன்ற வார்த்தை நாட் ஃபார் டைட்டில். பெரியவங்கன்றதுனா நீங்க தலைப்புக்கு அல்ல. பிக்ன்றதுனாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. என்ன வேணும் நம்ம எல்லாருக்குமே? ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பொறுப்பு வேணும். பெரியவங்க எதுக்கு சொல்றாங்க? நம்ம வீட்டுல பெரியவங்க சொன்னா அதோட உண்மையான அர்த்தம் பாத்தீங்கன்னா அவங்க நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த பிள்ளைங்க எங்க வீடு இனிமேல் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் எடுத்து நடத்துவாங்க. இதுதான் ஒரு மரத்துடைய குணாதிசயம். சோ இவர்கள் வளர்ந்த உடனே, செடியாக மரமாக வளர்ந்த உடனே என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, மற்ற பறவைகள் எல்லாம் வந்து அந்த செடிக்குள்ள இல்ல அந்த மரத்துக்குள்ள வருகிறதுக்கு ஆரம்பிக்கும். ஸ்வீட் திங்ஸ். எப்ப பார்த்தாலும் காலையில சவுண்ட் கேட்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கிற பியூட்டிஃபுல் எசன்ஸ் நீங்க பார்ப்பீங்க. எவ்வளவு நல்ல அத்தியாயங்களை நீங்க பார்ப்பீங்க. சோ மரத்துடைய குணாதிசயம் என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது கனி தருவதற்கு முன்பாக, ஒரு பெருசாக அடர்த்தியாக வளர்வதற்கு முன்பாக மற்ற பறவைகளுக்கு என்ன செய்யுங்க? மற்ற பறவைகளுக்கு என்ன செய்யுங்க? ஒரு மரம் இடம் ஆனா தங்கி இருக்கிறது என்ன பண்ணுங்க? குட் திங்ஸ். சோ வளர்கிற வேளையில உங்களுடைய வாழ்க்கையும் மற்ற ஆதரிக்கிற ஒரு இடத்துக்கு நீங்க வரணும் சொல்லிதான் கர்த்தரும் வாஞ்சிக்கிறார். அதான் கர்த்தருடைய ஆசை குணம். யோபு புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல 1 நாம் 10 வசனத்தை வாசிக்க கேட்கையில் இப்படியாக வசனம் சொல்லுது, ஸ்திரீயிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனாக இருக்கிறான். அவன் காலையில பூவை போல பூற்று மாலையில அறுப்புக்கு போகிறான். அவன் நிழல் கூட நிலைக்காமல் ஓடி போகிறது. இப்படிப்பட்ட மேல நீங்க கருணை உள்ளவராக இருக்கிறீர்களே. ஒரு மரத்தை குறித்தாக எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு மரத்தை வெட்டி போட்டாலும் மறுபடியாக அதனுடைய அடித்தட்டின் வேர்கள் நீர் பாயுவது மறுபடியாக துளிர்ந்து ஒரு பெரிய மரமாக மாறுமே. ஆனா மனுஷனோ அவன் செத்த பின்பு எங்கே? என்ன ஒரு டீச்சரிங்கான வேர்ட். அவன் செத்த பின்பு எங்கே? உங்க எல்லாரையும் சிந்திக்க வைக்கத்தக்கதாக நான் ஒரு கேள்வியை கேட்க வாஞ்சிக்கிறேன். இந்த பூமியில வருகிறதுக்கு முன்பாக நீங்க என்னதான் செய்துட்டு? இப்ப பூமியில என்னதான் செய்யற அப்படின்னு கேட்கலாம். பூமியின் யாத்திரை முடிச்சிட்ட பிறகு எங்க உங்களுடைய நித்தியத்தை செலவழிக்க போகுது? நீங்க திங்க் பண்ணி சொல்லுங்க. பிகாஸ் யூ ஆர் ஆல் ஸ்மார்ட் திங்கர்ஸ். ஜென் Z ஜெனரேஷன்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஹைபிரிட் டெக்னாலஜில நம்ம இருக்கிறோம். நானா வித்தியாசமான AI உடைய என்னங்க பர்சுவேல நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஆகிய உங்களை கேட்க நான் வாஞ்சிக்கிறேன். இந்த பூமியில வரதுக்கு முன்னால எங்க இருந்தீங்க? இப்போ பூமியில நீங்க என்ன செய்துட்டு இருக்கீங்க? இந்த பூமியின் யாத்திரை முடிச்சிட்டு பிறகு எங்க ஒரு நித்தியத்தை நீங்கள் செலவழிக்க போகிறீங்க? ப்ளீஸ் சிந்தித்து பாருங்க, யோசித்து பாருங்க. நீங்க சொல்ல, நான் பூமிக்கு வந்த, இனத்தை பெருக்க வந்த, திருமணம் செய்ய வந்த, எனக்கு பசிகாரணம் வந்த, மிருகஜீவியம் நம்மை காட்டிலும் ரொம்ப நல்லா செய்து சொல்லி தான் நான் நம்புறேன். வெறும் பட்டணத்துல இருக்கிறதா நமக்கு தெரியல. இந்த ஒர்க் யார் செய்யறாங்க? அனிமல்ஸ் ரொம்ப நல்லா செய்யறாங்க. சோ நமக்கு அவங்களுக்கு காம்படிஷனுக்காக பூமியில ஆண்டு நம்ம அனுப்பி கொடுத்தாரா?
Is that the only reason that you are here? இனத்தை பெருக செய்யும்படியாக கடவுள் நம்மை அனுப்பி தந்தாரா? நம்முடைய வாழ்க்கையின் உச்சகட்டத்தின் ஆலோசனை யோசனை என்னங்க? குடும்பம் இதுதான், இது விட்டா வேற எதுவுமே கிடையாதா? நீங்க ஏன் அவ்வளவு ஸ்பெஷலா இருக்கிறீங்க பூமியில? ஏன் கடவுள் உங்களை நியமித்து வைத்தார்? அனாதி தீர்மானத்தை நான் உன்னை தீர்மானித்து நான் உன்னை சிநேகித்திருக்கிறேன் சொல்லுகிற வசனத்துடைய அத்தியாயத்துல வேதத்தை வாசிக்க கேட்கிறோமே. 136 சங்கீதத்துல 23 சொல்லுகிற நாம் தாழ்மையில நினைத்த துதிகள் அவருடைய கிருபை என்று உள்ளதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்கிறோமே. வேதத்துல அநேக வசனங்கள் உண்டு. So what is the purpose of your life? உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் மற்றவங்க சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கூடாது, நீங்களா புரிஞ்சு. ஒரு மரம் மற்றவங்க சொல்லக்கூடாது இது மரம் சொல்லு. மரத்துக்கு என்ன தெரியுங்க? இது ஒரு மரம். நாமோ மற்றொரு வீட்டு வாசல்ல இருக்க போகிற ஒரு மரமா, இல்ல ஜனலாக மாற போகிற ஒரு மரமா, இல்ல உயிரோடு இருக்கிறனால என்னை யாருமே வெட்டக்கூடாதுன்னு சொல்கிற கைத்து இருக்கிற மரமா? இந்த அத்தியாயத்தை நீங்க தான் இருக்கணும். நீங்க தான் அந்த டிசிஷன் மேக் பண்ணணும். வாட் யூ வாண்ட் டு பிகம். உங்களுக்காக உங்களுடைய ரோல் வேற யாரும் பெட்டராக ப்ளே பண்ண முடியாது. You are the finest, the best actor that God has allowed in this world. ஆண்டவர் தாமே உன்னை நீ நடிக்கும்படியாக, நீ உன்னுடைய வீட்டுல வாழும்படியாக, உன் குடும்பத்தை நீ நடத்தும்படியாக கடவுள் உனக்கு தான் அந்த கிரேட் ரெஸ்பான்சிபிள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த அருமையான தாயார் என்ன படிச்சிருக்காங்க எனக்கு தெரியாது, பட் டெல்லி யூனிவர்சிட்டியை மிஞ்சிற அளவுக்கு அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். She knew how to attract people. She knew the word love. அன்பு என்னன்னு தெரியும். பசி ஆற்றுபவர்களுக்கு என்ன செய்திருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். தன்னுடைய வாழ்க்கையின் கடினமான நேரத்தில் தன்னுடைய கைவிடப்பட்ட நிலைமையிலும் கூட கடவுளை நேசிக்க அவள் அந்த அம்மாக்கு தெரிஞ்ச காரியங்கள் அநேக காரியங்கள். சம்டைம்ஸ் நம்ம எஜுகேட்டடாக இருக்கிறோம்னு சொல்லுவோம், ஆனா நிறைய விஷயம் தெரியாமல் இருப்போம். அவங்க வாழ்க்கையில எஜுகேஷன் என்னன்னு தெரியாத இருக்குது, ஆனா கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு அவங்க நல்லா அறிஞ்சிருக்க ஒரு ஆணு சொல்லுங்க. நல்ல ஒரு குணமுள்ள தான். சிலர்கள் நாம் படத்தை தான் பார்த்திருப்போம், அவங்க இப்படி இருக்கிறாங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருப்போம். நமக்கு முன்னாலேயே ஒரு தலைமுறை வாழ்ந்துட்டு போனா பாருங்க, அவங்க எப்போதுமே ரிமெம்பர் பண்ண. அதுதான் வேதமும் சொல்லுது, அதை நீங்க நினைத்து பாருங்க. இந்த தேங்க்ஸ்கிவிங் சர்வீஸ்ல இந்த ரிமெம்பரன்ஸ் டேல அவரை நினைத்து பாருங்க. அகைன் நான் மறுபடியும் அவர்களை நாம் பார்க்க போறதில்லை. அதுதான் நிறைய பேர் சொல்ல, உயிரோடு இருக்கும் போது ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, செத்துட்டு இருக்கிற ரெண்டு அழுவான். நல்ல ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க நம்ம மத்தியில, உயிரோடு இருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, செத்துட்டு இருக்கு யோசிப்பேன், நான் நடிக்கிறான் சாமி. இதுதான் தெரிஞ்சு சிவாஜி கணேசன் முன்னாலே போயிட்டாங்க. தெரியணும். Always remember where you were picked from. எந்த இடத்துல இருந்து கர்த்தரை தூக்கினார் என்பது ஒரு நாள் ஒரு பொழுதும் மறக்காத இருக்கும்படியாக மிகுந்த தாழ்வோடு கேட்டுக்கொண்டு பைபிள் சொல்லுது, ஒரு திருமண வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்ககரமான வீட்டுக்கு போன்னு சொல்லுது. அந்த இடத்துல தேவன் ஞானத்தை விளங்க செய்வார். என்ன விளங்க செய்வாங்க? நான் உங்களுக்கு ரொம்ப ஹார்டஸ்ட் டைம் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிருக்கிறேன். பசி நேரத்தை கூட பேசிக்கிறேன். நான் அந்த ஸ்வீட்டஸ்ட் பெட் நல்லா சாப்பிட்டு வந்துட்டு பேசுங்க இப்போ கேட்கிறேன்ற இடத்துல நான் பேசுறேன். வயிறு டார் பூருன்னு போயிட்டு பாருங்க, அந்த நேரத்தை உங்கள்கிட்ட நான் பேசிட்டு உங்க வயிற்றுக்காக பேசல, உங்களுடைய ஆத்மாக்காக பேசிட்டு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஊழியக்காரர்கள் செகண்ட் ஹாஃப்ல ஐ நோ ஹவ் இட் இஸ் கோயிங் டு பி சிச்சுவேஷன். ஆகிலும் இந்த அம்மாவுடைய செய்த சில கிருத்தியத்துவாரங்கள் நாமும் செய்யும்படியாக, நாம் இவைகளை கடைபிடிக்கும்படியாக கர்த்தரை வாஞ்சிக்கிறார். விதைத்தவன் வசனத்தை விதைக்கிறார் சொல்லி மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல வாசிக்க கேட்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20 சொல்கிறது, விதைக்கப்பட்ட விதையானது ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 என்ன செய்தாங்களா கணித்தார்கள். இவர்களே நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட ஒரு மனுஷி 30 பேருக்கு தொட முடியும், ஒரு மனுஷி 60 பேருக்கு தொட முடியும், ஒரு மனுஷி 100 பேருக்கு தொட முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. One man or one woman can change the course of life. உங்களுடைய அத்தியாயங்களை மாற்ற முடியும், உங்களை சீர்படுத்த முடியும், உங்களை சரியான வழியில் நடத்த முடியும். ஒரு தாயாருடைய உள்ளம் கடலை காற்றிலும் ரொம்ப பெரிதாக இருக்கிறது. உலகத்தின் ஜனங்கள் சொல்லுது என்ன தெரியுமா, நாங்க இறைவனை கண்ணால பார்க்கல, அதுக்காக தேவன் தாய் ரூபத்தில் எங்களுக்கு வைத்திருக்கிறார் சொல்றாங்க. இது உலகத்தார் சொல்லுகிற வார்த்தைகள். நம் கேட்கறதுக்கும் நல்லா இருக்குது,
அவைகளை போல் நாம் நடந்து கொண்டா இன்னும் மேன்மையாக இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். வேதமும் நமக்கு கற்றுத் தருகிறது. ஒருவேளை உன்னுடைய பெற்ற தாய் உன்னை மறந்து போனாலும் கூட நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், மறப்பதில்லை. எவ்வளவு ஒரு அற்புதமான வாக்கியத்தோட கர்த்தர் என்ன செய்கிறாங்க, பேசுகிறார். சோ செடியானது விதையானது என்ன அப்படியே மாற்றிக்கொண்டே வருகிறோம். விதை செடி ஆயிடுச்சு, செடி என்னவா மாறிடுச்சுங்க, மரமா மாறிடுச்சு. மரமானது தன்னுடைய நோக்கத்தை என்ன செய்யுங்க, நிறைவேற்றியே ஆகணும். ஒண்ணு நீ நிழல் கொடுக்கிறவனாக மாறணும், இல்லைன்னு சொன்னா என்னதுங்க கனி கொடுக்கிறவனாக மாறணும். இல்லைன்னு சொன்னா மற்ற வாசலுக்கு நீ நானே வாசல், இந்த வாசலுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் நல்ல மேய்ச்சலை கண்டடைவார்கள். யோவான் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9 நீங்க வாசிக்க கேட்கிறீங்க. திருப்பி வெளிப்பாடு 3:20 நீங்க வாசிக்க கேட்கணும். இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டும் ஆகி அவைகள் திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனுக்கு போஜனம் செய்வேன், அவனும் என்னோடு கூட என்ன செய்வாங்க. சோ பட் நாலாவது ஒன்று இருக்குது பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். உங்க எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு ஒரு சதப்பட்டி வரும். உங்க அம்மாக்கு வந்துருச்சு, யார் அந்த செடி விதைச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. I have no clue who did it. ஆகிலும் அந்த அம்மாக்கு ஒரு என்ன கொண்டு வந்தாங்க, ஒரு சதப்பட்டி. எது இல்லைங்க, அலுமினியம்லையா, கோல்டுலையா, ஸ்டீல்லையா, என்ன கொண்டு வந்தாங்க, யார் விதைச்சது? நீ பூமியில வருகிறதுக்கு முன்பாகவே காட் எல்லாமே பிளான் பண்ணி வச்சு இந்த மரம் என்னவாக இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் தன்னுடைய அனாதி தீர்மானத்தை நான் தீர்மானிக்கிறேன். நீ கண்ணு முடுகிற அந்த நாளிலே உன்னை தேடி அந்த பெட்டி உடைய வாசலுக்கு முன்பாக மிக ஆவலோடு காத்துக் கொண்டிருக்கும். உலக ஜனமே நம்மை என்ன செய்வான்னு பாத்தீங்கன்னா அந்த பெட்டியில உட்கார வைத்து பிறகுதான், அமர வைத்து பிறகு, பணக்க வைத்து பிறகு அதை தூக்குவாங்க எல்லாருக்கும். நீங்க விதைச்ச வேலை உங்களுக்கே தெரியாது, அது மறுபடியாக உன்னை சுத்தி வரும். ஆமென் சொல்லுங்க. நாங்க விதைச்ச விதைனா அது நமக்கே ஒரு சவப்பொட்டியை போல பாருங்க. வாழ்க்கையில் இதெல்லாம் அந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்து போயிட்டு ஃபைனல் ஸ்டேஜ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த விதைத்த மரமானது இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, நமக்கே ஒரு பெட்டியாக மாற்றி அதுலதான் எடுத்து போயிட்டு நம்ம என்ன பண்றோம், மறுபடியாக எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அதே ஸ்டார்டிங் பாயிண்ட் போறோம். விதைக்கிற இடத்துக்கே ஒரு ஆமென் சொல்லுங்க. விதைக்கும் போது சிறிதாக விதைத்தீங்க, அவர் உயிரோடு இருக்கும்போது அறுவடையை எடுத்தோம். ஆனா கடைசியாக அவர் மாண்டு போகும்போது என்ன இருக்குங்க, அதை பெட்டி தான் உள்ள போட்டு இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு குடி மண்ணை தூக்கி நாங்கள் விதைக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. விதைத்தவர் நிச்சயமாக அறுவடையை அவர் போய்விட்டாங்க. குடும்பத்தார் அல்ல, நம்ம செய்கிற ஊழியத்தை அந்த பிள்ளைங்க, தன்னுடைய குமாரர்கள், குமார்த்திகள், மாரிமகள்கள், பேர பிள்ளைகள் அவர் எல்லோருமே இன்னும் அதிகமாக செய்வாங்கன்னு சொல்லிதான் இந்த மத்தியான நேரத்துடைய பிரார்த்தனை விசுவாசிக்கிறீங்க. ஒரு அன்பு இன்னைக்கு போடுறாங்க. இனிமேல் அவங்களை நம்ம பார்க்க முடியும்னா சில விஷயங்கள் தான் நமக்கு புரியும். ஒண்ணு அவருடைய சிரிப்பின் சத்தம். எங்க ஆகிலும் அவர்கள் ஒரு வேலை யாராவது அந்த மாதிரி சிரித்தாங்கன்னா அந்த சிரிப்பின் சத்தம் மட்டும் தான் நம்ம ரிமெம்பர் பண்ண முடியும். அடுத்தது அவங்க பேசின அந்த மொழி, அந்த பாவம் என்னதுங்க, அப்படிங்க அப்படின்னு கேட்கலாம் பாருங்க. நான் எப்போதும் நம்ம தோஸ்த நம்ம சொல்லி அவங்க கேள்விப்பட்டேன். எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பர்சனல் ஒரு விஷயம் உண்மையான நாங்கள் மிஸ் பண்றோம்னு சொல்லி தான் நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் கூட அவங்க ரொம்ப பெரியவர்களாகவே இருக்கோம். நாமும் எங்க போனங்க பெரியவர்களாக ஆகணும் நாங்கள் ஆசைப்படுகிறோம், ஆனா முடியல. அவங்களுக்குள்ள இருந்த தாழ்மை, அவங்களுக்குள்ள இருந்த பொறுமை, கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு என்று என்னதுங்க வாழ தேவனை கர்த்தர் செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு கூடான கொடி நன்றி. இந்த சாட்சி யாராவது பொது நிலையில் இருக்கிற ஜனங்கள் சொன்னா ஆமா சொல்லு. நான் ஒரு ஊழியக்காரன், சபையை நடத்துகிற ஒரு மனுஷன், எத்தனோ ஆயிரக்கணக்கான ஆத்மாவை நாங்கள் சந்திக்கிறோம். ஏறத்தாழ 120 சபைகளை ஸ்தாபிச்சிருக்கிறோம் சவுத் இந்தியால. உலகத்துல கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய ஒரு 56, 58 தேசங்களை நாங்கள் சுத்தி வந்திருக்கிறோம். அநேக வித்தியாசமான ஜெட்டுகளை பார்த்திருக்கிறோம், பெரிய பெரிய கிரௌடுகளை பார்த்திருக்கிறோம். அவ்வளவாக இருந்தாலும் கூட இந்த தாயாருடைய அன்புக்கு நாம் எந்த விதத்திலும் ஈடாக முடியாது. உயிரோடு இருக்கிறத முயற்சி பண்ண நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு படியாய உணவுல போறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுன்றதுதான் என்னுடைய ஜெபம். எனக்கு தெரியாது உங்களை பத்தி எப்படி இருக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு நீளமாக வளர்றதை காட்டிலும் எவ்வளவு பேர் நம்ம கிட்ட வச்சுக்கிறீங்கன்றதான் முக்கியம். It's not how big your tree is going to become, but how you going to serve somebody for the same journey. உங்களோடு பயணிக்கிற அவர்களுக்கு நீங்க எப்படி போக போகிறீங்கன்றதா ரொம்ப முக்கியமான தேவ ஜனமே. மரணம் எல்லாருக்குமே
பொதுவானது. அது பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, தரித்திரனாலும் சரி, உயர்வானாலும் சரி, வயசு வித்தியாசம் இல்லாத என்ன செய்யுங்க, அது நம்மை மாறிக்கொண்டு போகும். மரணம் நிச்சயம். அதுக்குன்னு சொல்லி மரணம் வந்ததுமே சொல்கிற வாழ்க்கை அல்ல. இருக்கிற நாள் வரைக்கும் மற்றவருக்கு பிரயோஜனமா இருங்க. உன் தாய் தகப்பனுக்கு பிரயோஜனமா இருங்க. லவ் பண்ணுங்க. நிறைய பேர் இருக்கும்போது அவங்க பாத்துல போயிட்டு பெரிய பெரிய போட்டோ போட்டுருவாங்க. அதுதான் அது இன்னொரு கொடூரமான ஒரு விஷயமா இருக்கும். அதெல்லாம் எனக்கு பிடிக்காத ஒரு சில விஷயங்கள். உயிரோட இருக்கு அவங்களை பாத பூஜை பண்ணேன். செத்துக்கு பிறகு பிரியாணி முன்னாள் வச்ச விட யாருக்குமே பிரயோஜனம். யார் சாப்பிட போறாங்க சொல்லுங்க. இருக்கும்போது என்ன பண்ண கை காலா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, மாமி how are you feeling, daddy what's happening with you, என்ன நடக்குது, வாங்க உங்க கூட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசலாம் சொல்லிட்டு. இன்னைக்கு எல்லாருக்குமே போன் கிட்ட பேசுறதுக்கே டைம் கிடையாது. எங்க அப்பா அம்மா கிட்ட பேச போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, இதுல இன்னொரு கொடூரமான விஷயம் பாத்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு சின்ன ரூம்ல இருப்பாங்க, 10 பேர் ஒரே ரூம்ல படுப்பாங்க, ரொம்ப ஜாலியா இருக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய வீட்டுல படுக்கிறாங்க, அவங்க ரூம்ல போய் லாக் பண்ணிடுறாங்க. ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. நான் உள்ள பார்த்துட்டு எப்போ வராங்க தெரியுமா? சாப்பாடுக்கா? நோ, சாப்பாடுக்கு இந்த ரூம்ல வச்சுட்டு போங்க மாமி. உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? அது ரூம்ல வைக்கணும் உங்களுக்கு தெரியாதா? நான் வரணுமா? சரி வாங்க வா, கொஞ்சம் கிரிக்கெட் பார்க்கறதுக்கு டிவி வா. நான் ஜியோ இல்ல ஜியோ ஸ்டார் அண்ட் ஹாட்ஸ்பாட் எல்லாம் இருக்கு. நான் அங்கேயே என்ன பண்ணிக்கிறேன். எங்க the communications to the parents is lost. நீங்க பெற்றோர் எதிர்பார்க்கிறது இல்லைங்க. நீ கோடி ரூபாய் எடுத்து அவங்களோட காலத்துல போட்டவங்க பிரயோஜனம் கிடையாது. Spend 5 minutes with them. 5 நிமிஷம் கூட நான் பேசு. அதுதான் உலகத்திலே பெரிய என்னமா இருக்குங்க, மறந்தா இருக்குன்னு சொல்லினாங்க. நாமே சொல்லி தருவாங்க. கர்த்தர் தாமே வந்திருக்கிற யாவரும் மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மாலையில் உங்களை வரவேற்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். I don't want to carry more of your time. பசிக்கிற நேரம் அங்க எல்லாம் சவுண்ட் பின்னாடி கொஞ்சம் கேட்டுட்டே இருக்குது. சோ அதனால வந்துட்டு என்ன பண்ணாங்க, try to wrap up here. but தயவுசெய்து எல்லாரும் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்ளுங்க. because we want to honor somebody. ஒருத்தருக்கு ரெஸ்பெக்டா ஹானர் பண்ண போறோம். அந்த அருமையான தாயார் வாழ்ந்த லெகசி அது அநேகருக்கு ஒரு பிளெஸிங்கா இருக்கும்படியாக நம்ம ஹானர் பண்ணலாம். Thank you Father. Thank you Father. Thank you Father. பரலோக தேவனே, பரக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆழ்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆழ்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. El Shaddai, El Shaddai, சர்வவல்ல தேவனே. El Shaddai, El Shaddai, சர்வவல்ல தேவனே. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியும் காப்பவர் நீரே. எங்கள் இதயால் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பாடி தொழுகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியும் காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தால் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பாடி தொழுகிறோம்.
மறைந்து போ விசுவாசி என்றென்றோ நிலைப்பா வானபூமி ஒழிந்து போனாலும் உன் வாக்கு என்றும் மாறாது வாழ்க்கை ஆமென் விசுவாசி என்றென்றோ நிலைப்பா நேசிக்கும் நல்லது எங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் ஒரு நம்பிக்கை உண்டு நாங்கள் ஆண்டவரே விதைக்கப்பட்டாலும் மரமடியாக துளிர்ந்து செடியாகி மரமாகி உமக்காக நாங்கள் நிலைநாட்டப்படுவோம் எதிர்ப்பு விசுவாசிக்கிறீர்கள் சத்துருக்கு முன்பாக உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தாய் நான்